இவ்வளோ பேரையும் மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் நம்ம மேட்ச் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் இல்லாமல் காசு போது வர்றது அதெல்லாம் எதுவுமே பார்க்காம இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற கேப்டன் சுரேஷ் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். எல்லாருமே நல்லா எஃபர்ட் போடுறீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு டீம் வச்சுருக்கீங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். சந்தோஷம். நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்குறதுல பெரும் பங்கு சுரேஷ் அண்ணனுக்கு மட்டும் தான் சாரும். சுரேஷ் அண்ணன் இல்லைனா யாருமே சார் நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன், அன்பு வேலையை பார்த்துப்போம், அவங்கவுங்க வேலையை பார்த்துப்பாங்க. சுரேஷ் அண்ணன் ஒரு ஆள் மட்டும்தான் எவ்வளோ எதிர்ப்பு, அவங்க குடும்பத்தில் எதிர்ப்பு, அவங்க ஃபேமிலியில் எதிர்ப்பு, நிறைய பிரச்சனை. அதனால் அவருக்கு அவ்வளோ பிரச்சனை சகிச்சுன்னு இவ்வளோ டீமை அரவணைக்கிறாருன்னா அவ்வளோ ஒரு ஆள் மட்டும் தான் முடியும். இதுக்கு மேலே இப்படி ஒன்றாக்குறாங்களான்னு தெரியல எங்களுக்கு. இதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இதுக்கப்புறம் கிரிக்கெட் இந்த 11 டீம் வருமா இது மாதிரி இருக்குமான்னு தெரியல. இது வரைக்கும் ஆடி இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க இவங்கன்னா பெரிய டீமு. நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம். நான் பெரும்பாலும் போகிறதில்ல, போன ஒரு 10 மேட்ச் 15 மேட்ச் டோர்னமெண்ட்டில் பார்த்துருக்கேன். 11 டீம்னா அவ்வளோ பயப்படுறாங்க. அதை உருவாக்கின பெருமை அனைத்துமே பார்த்தீங்கன்னா சுரேஷ் அண்ணன் மட்டும் தான் சேரும். ஏடி வரலாம், அன்பழகன் வரலாம், கோபி வரலாம், யாருனாலும் வரலாம். ஆனால் அந்த கோபி தான் யாருன்னு எடுத்து வந்து கொடுக்குறது, அதை ஒரு வைரத்தை தேடி கண்டுபிடிச்சது யாருன்னா சுரேஷ் அண்ணன் மட்டும் தான். யார் இவங்களாம் கூட இருக்காங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். கமல்லாம் தெரியுது அப்படின்னா படிக்காமல் எங்கேயோ போயிருப்பேன். நான் என்னை வளர்த்தது சுரேஷ் மாமா தான். கூட அவங்க கூட இருந்தது சுரேஷ் மாமா, இன்னொரு வீக் மாமா அனித்தனா இவங்கெல்லாம் தான் எனக்கு. இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பறிக்கை எடுத்து போட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன் நான். ஏன்னா இவங்கெல்லாம் மேட்ச்சில் அடித்து கிரிக்கெட்டில் அடித்து போயிடுவாங்க. ஆனால் அதில் சுரேஷ் மாமா என்ன பண்ணுறாருன்னா அந்த காசை தேவையில்ல யாருக்கும் கொடுக்காதீங்க, ஒரு 100 ரூபாய் எடுத்து கூட அவன் படிக்கிறது செலவாட்டும்னு சொல்லிட்டு டிப்ளமோ வரைக்கும் படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் நான் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சாரு. அப்புறம் நான் பிஎட் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல இப்போ அசிஸ்டன்ட் லெக்சர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ப்ளஸ் அதில் நம்ம தந்திரியில் இருக்கிறா இருக்குன்னா வளர்த்து விட்டவங்களாம் எனக்கு மறக்க மாட்டேன் நான். இந்த டீமுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ச்சி இந்த கிரவுண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய இன்னல்களை சந்தித்தோம். அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய லாஸை சந்தித்தோம். பல லட்சங்களை செலவு பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கி விடுறதுக்கான நிறைய ஒரு எஃபர்ட் எடுத்தார். அடுத்த ஜென்ரேஷன் வந்துடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப தான் இவங்களாம் எங்களுக்கு கை கொடுத்தாங்க. ஸோ எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ இல்லை, என் உயிர் நாடு இருக்கிற வரைக்கும் 11 சார் தான் என்னோட உயிர் மாதிரி தான் நான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். இதில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருப்போம். யாரும் காசுக்காக விளையாடுறதுல ஒரு பாசத்துக்காக விளையாடிட்டு இருக்கோம், பரம்பரையாக விளையாடிட்டு இருக்கோம். சுரேஷ் மாமாக்கு அடுத்து நாங்கள் வந்தோம். இப்போ இவ்வளோ கூட்டங்கள் இருக்குது. 300 ஆள் ஆரம்பித்தோம், இப்போ 50,000 வரைக்கும் போய் நிற்கிறோம். மேலும் வளருவோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதெல்லாம் எனக்கு கிடைத்த வரங்கள். ஸோ அப்படியே போனோம். ட்ரீம், அவனுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் என்னோட ட்ரீமோட மேட்ச் ஆகும். அவன் நினைக்கிறதெல்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக அந்த கிரவுண்டு நெட்ஸ் அப்படின்ட்டு கொண்டு வந்துடுவேன். ஸோ ஒரு ஆர்டர் இருக்கா என்னன்னு தெரியல, மிஸ் பண்ணிட்டோம் அவனை. சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்கலாம். இந்த மேட்ச் எடுத்ததுக்கு இவங்க தான் முதல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இவங்க எல்லாம் இவ்வளோ செய்ய மாட்டாங்க, என்னால் செய்யவும் முடியாது. அனித் சுஜி அவர்களுக்கும் சுரேஷ் கிருஷ்ணன் அவர்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுமாறு அன்போடு நபர்களை கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக நடத்துறதுக்கு காரணம் இவங்க 2 பேர் தாங்க. இந்த மாதிரி உங்க ஊர் சிறப்பான 5 பேர் அவருக்கு அந்த சிறப்பு பரிசு தருகிறோம். இது நோட்டீஸ்ல போடல, நாங்களா ஊட்டிக்கிறோம் ஆட்டத்தை. நாங்களா ஊட்டிக்கிறோம். அடுத்து நன்றி. அது நன்றி நவீனா. அடுத்து சிறப்புட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு சிறப்பு பரிசு. நீங்கள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு சிறப்பு இன்னும் பரிசு காத்துன்னு இருக்கு. சேலம் டீம்ல சதீஷ் அவர்களை அன்பு அழைக்கின்றோம். டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் சரவணன். டோர்னமெண்டோட பெஸ்ட் செமிஃபைனல் பர்ஃபார்மன்ஸ். செமிஃபைனலில் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கான அவார்ட் கிஃப்ட் கொடுக்குறாங்க. கேட்டார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் செமிஃபைனல்ஸ் ஹோம் தேட்டர் கொடுக்குறாங்க கிஃப்டாக. டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் பவுலர் பர்ஃபார்மன்ஸ் அசு. பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட். நீங்கள் அடுத்த வருஷம் வந்து சிறப்பாக விளையாடணும். நாங்கள் அன்பை அழைக்கின்றோம். ஞானசேகரன் அவர்களுக்கு நன்றி. அவார்டை வசந்த் வராரு. எல்இடி லவசானியின்
சிறந்த பந்து வீச்சாளர், மட்டை வீச்சாளர், ஆல்ரவுண்டர். வாழ்த்துக்கள் வசந்த். நீங்க நேரமான மலரை அன்போடு அழைக்கின்றோம். இந்த தோட்டத்தோட 10th பிரைஸ் MCC மாடப்பள்ளி. இந்த தோட்டத்தோட 9th பிரைஸ் செங்கம். அடுத்ததாக 4வது பரிசு தஞ்சாவூர் பரிசு கட்டி சென்ற விராட்சி சனிகளுக்கு வாழ்த்துக்கள். 7,000 ரூபாய் பணம், 3,000 ரூபாய் தொகை. 7,500 பணம், 3,000 ரூபாய் தொகை. இந்த தோட்டத்தோட 6th பிரைஸ் சேலம் லவ் பேர்ட்ஸ். வயதானவர்கள் பிரைஸ் ஆனந்தண்ணா என் பையன் அடுத்த மாதம் வேணா அதுக்குள்ள ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிரு. என் பையன் வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கோம்பா. இவரு மிஸ்டர் 360 11 மிஸ்டர் 360 390 ஞானமணி. ஆட மாட்டாரு, போட மாட்டாரு, ஆனா வாய் மட்டும் பேசுவாரு. நிறமா நட்சத்திர நாயகன். 3rd பிரைஸ் ஸ்டார்லைன். அடுத்ததாக நல்லா முடிச்சா வாழ்த்துக்கள் நண்பா. 3rd பிரைஸ் ஸ்டார்லைன். இந்த தோட்டத்தோட 2nd பிரைஸ் அருண் பிரதர்ஸ். எப்படி சொல்கிறது, பிளேயர்லாம் ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ப்ரைஸ்லாம் நிறைய வைப்பாங்க. இந்த gift கொடுக்குறது தான் இன்னும் பெரிய விஷயம். இந்த கிஃப்டெல்லாம் ஒரு சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க. இந்த gift வந்து உண்மையாகவே வந்து பிளேயரை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும், மணி இல்லாமல் இந்த gift கொடுக்குறதுனால ஒவ்வொரு டைமும் அந்த வீட்டில் போயிட்டு ஞாபகமாக வச்சிட்ருப்போம். அது பார்க்கும் போதெல்லாம் நம்ம அந்த இடத்துல இப்படி ஆடணும் அப்படின்றத ஞாபகப்படுத்துறது அந்த gift தான். ஃபஸ்ட்டு அந்த gift கொடுக்குற ஸ்பான்சருக்கு ரொம்ப நன்றி. அப்போ இந்த கிரவுண்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதுக்கும் இதுக்கும் இந்த எப்படி சொல்கிறதுன்னா கிணத்தை காணணுவாங்களே அந்த மாதிரி அந்த இடமா இது அப்படின்ற மாதிரி இந்த கிரவுண்டை மெயின்டைன் பண்ணி ரெடி பண்ணி 11 ஸ்டார் வச்சுருக்காங்க. உண்மையாக வந்து இது பெரிய விஷயம், ரொம்ப சிறப்பான விஷயம். நன்றி. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம தம்பி கேட்டி இல்லாதது எல்லாருக்கும், எல்லா பிளேயருக்குமே வந்து ஒரு வருத்தம் தான். இன்னும் கேட்டி இருந்திருந்தோன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருந்து எல்லாமே பண்ணியிருந்திருப்பான். இந்த 11 ஸ்டார் சார்பாகவும் அருண் பிரதர்ஸ் சார்பாகவும் 777 சார்பாகவும் ஒரு சின்ன வருத்தம் தான். அந்த வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். லாஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். பிச்சு வந்து உண்மையாகவே தரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிச்சில் ஆடும்போது தான் நல்ல பவுலரு நிரூபிக்க முடியும், நல்ல பேட்ஸ்மேனும் நிரூபிக்க முடியும். மற்ற பிச்சு நல்லா இல்லாத இடத்துல விளையாடி யாரையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அது வந்து எப்படி சொல்கிறது, குட்டாவாக்கில் அடித்தேன், குட்டாவாக்கில் போட்டேன் அப்படின்ற மாதிரி தான். இந்த பிச்சில் ஆடுறது தான் உண்மையான பவுலர், உண்மையான பேட்ஸ்மேன். உண்மையாக அந்த மாதிரி பிச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பரான பிச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நாங்கள் ஃபஸ்ட் அடிக்கிறோம். லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் அடிக்கும் போதே அதே தான் சொன்னேன். அடுத்த டைமும் நாங்கள் தான் ஃபஸ்ட் அடிப்போன்ட்டு கொஞ்சம் 11 ஸ்டார் எங்களை அடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, 11 ஸ்டார் உண்மையாக நல்ல ஒரு எஃபெக்ட்டு. அடுத்து கண்டிப்பாக மே மாதம் வர வச்சிடலாம். கண்டிப்பாக இன்னொன்று வந்து இந்த டீமில் வந்து ஒரு நல்ல பவுலராக வந்து சஞ்சய் சூப்பராக போட்டார். ஒரு இளம் வீரர். உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயர்களுக்கு போட்டு தைரியமாக போட்டு முன்னாடி வந்து நிற்க வச்சது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சில ஜூனியர் பிளேயர்லாம் அந்த மாதிரி பயந்துடுவாங்க. ஆனால் அவர் நிற்க வச்சது வந்து சும்மா பிளேயர்லாம் நிற்க வைக்கல, நல்ல டாப் பிளேயர்ஸை தான் நிற்க வச்சார். நல்ல பவுலர் சஞ்சய், வாழ்த்துக்கள். மேன் ஆஃப் தி சீரியஸ் வசந்த்குமார், நல்ல ஒரு சூப்பர் பேட்டிங், பவுலிங் நல்ல இது. வசந்துக்கும் நன்றி. அன்பு நல்ல பேட்டிங். மெயின் வந்து அருண் பிரதர்ஸ் சார்பாகவும் 777 சார்பாகவும் இந்த 11 ஸ்டார் அணிக்கு, மற்ற இந்த 11 ஸ்டார் டீமு, அப்புறம் இந்த கிரவுண்டு, இன்னொன்று ஆர்விஎல் இந்த விளையாட்டு அரங்கத்தை இன்னும் பெருசு பண்ணுவாங்கன்றதை கண்டிப்பாக நான் நம்புகிறேன். கண்டிப்பாக செய்வாங்க. இந்த இவ்வளோ பேரையும் மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் நம்ம மேட்ச் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் இல்லாமல் காசு போது வர்றது அதெல்லாம் எதுவுமே பார்க்காம இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற கேப்டன் சுரேஷ் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். எல்லாருமே நல்ல எஃபர்ட் போடுறீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு டீம் வச்சுட்ருக்கீங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். சந்தோஷம். நன்றி, வணக்கம்.
வாழ்த்துக்கள். இப்போட்டிக்கு இதோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் 11 ஸ்டார் பந்தாரலி. லீக்ல இருந்து 11 ஸ்டார் வந்து விளையாடுச்சுப்பா. 11 ஸ்டார் பந்தாரப்பள்ளி கிரிக்கெட் டோர்னமெண்ட்டோட கமிட்டி இவங்க தான். டீம் பேர் அப்படியே எல்லாரும் பேர் சொல்லிடுங்க. என் பேர் கோபி, கமலநாதன், ஞானசாகரன், மூவேந்திரன், சுரேஷ், அனிக்குமார், கிருஷ்ணன், பெருமாள், பிரபு, சேத்து, சஞ்சய்னா, வசந்த், லோகேஷ், ஆதி, என்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் மேலே செலவாயிருக்கு. ஆனால் யாரோட இது ஸ்பான்சரேஷனே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆள் பண்ணது தான். முழுக்க சுரேஷ் கிருஷ்ணன்ற ஒருத்தர் மட்டும்தான் பண்ணது. அவரோட உழைப்பு மட்டும்தான் இது எல்லாமே. அதுக்கு மேலே இந்த கிரவுண்டை உருவாக்கணும், இது பண்ணணும், பிளேயர்ஸை உருவாக்கணும்னு நினச்சோன்னா கேடி ரமேஷ்னு ஒருத்தர் தான் இருக்கான். இப்பயும் கூட தான் இருக்கான், எல்லோரும் கூட இருப்பான். ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். நிறைய பிளேயர்ஸை உருவாக்கியிருக்கான். இன்னும் இருந்தானா நிறைய பேர் உருவாக்கியிருப்பான். ஆனால் ஜஸ்ட்டு இப்போ லாஸ்ட் டிசம்பரில் தான் இறந்தான். டிசம்பர் 18 ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அவனால் இப்போ அச்சீவ் பண்ண முடியாது. அவனோட ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சான். அவனை ஸ்டெப் எடுத்து பண்ணது தான் இந்த நெட்ஸ் எல்லாமே. சென்டரில் நெட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. அவன் தான் திரும்ப நெட்ஸ் எல்லாம் போட்டு அவனோட ஒரு ஆள் அவன் பண்ணது தான் எல்லாமே. காலைல வந்துட்டானா காலையிலேருந்து நைட் வரையும் இருந்தான். ஏதாவது தவிர்க்க முடியாத இது முடிஞ்சு அதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு அவனோட பேரை வந்து பசங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, பெரிய லெவலில் விளையாடணும். இப்படியே தான் இருப்போம், லாஸ்ட் வரையும் இப்படியே தான் இருப்போம். எவ்வளோ இது இருந்தாலும் யாருமே ஒருத்தருக்கு யாருமே தெரியும் சண்டை போட்டதில்லை, இது பண்ணிக்கிறதில்லை, அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ தான் இது இருந்தாலுமே கேம் வந்தால் கேம் விளையாடுவோம், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, எங்கேயாவது டோர்னமெண்ட் வச்சா டைமுக்கு வாங்க. போயிட்டு அங்கே நடத்துகிற டோர்னமெண்ட்டு முடியல, ஒரு ஆள் முன்ன போயிட்டு அப்படி இல்லைன்னா பாருங்கள். அதே மாதிரி 11th செட் பண்ணி போகலாம். 11th செட் பண்ணி போனால் கண்டிப்பாக நம்ம போகிற எல்லா டோர்னமெண்ட்டும் வின் பண்ணுவோம். பிளேயர்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி பிளேயர்ஸ் வாங்க. வீக்கெண்டு மட்டும் தான் விளையாடுறோம். சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒரு 3 நாள் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். வாங்க மேட்ச்சுக்கு வாங்க. ஏன்னா இங்கே மேட்ச் நடத்துகிறோம், இங்கே வரீங்க. இதே மாதிரி மேட்ச்சுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு டோர்னமெண்ட் நடத்தி. ஸோ நாங்கள் எப்பவுமே சம்மரில் தான் வைப்போம். ஸோ ரொம்ப கேப் விட்டதுனால இப்போ திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு வச்சோம். திரும்ப நெக்ஸ்ட் வந்து மே மந்த்லேருந்து 26th வைப்போம். ரெகுலராக டோர்னமெண்ட் இருக்கும். டோர்னமெண்ட் நடக்குது ஒரே ஆள் வந்து தான், ஒரே ஆள் தான் காரணம், சுரேஷ். அதுமாதிரி அவரோட ஃப்ரெண்டு அனிக்குமார், அது கூட சப்போர்ட் பண்ணுற அன்பு, வசந்த், கோபி, மற்ற எல்லாருமே, சிவராமன், நிறைய பேர் இருக்காங்க. சொன்னே போனோம். நிறையா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு குடும்பம் மாதிரி. எல்லாருமே ஒரே ஊர், பங்காளிங்க, மாமன் மச்சான், அண்ணன் தம்பி. நாங்கள் சண்டை வெளியில் சண்டை நிறையா இருக்குது. ஆனால் நாங்கள் டீமுக்கு வந்தால் டீமில் தான் இருப்போம். இந்த காசுக்கும் யாரும் கேட்குறதில்ல, காசுக்காகவும் நாங்கள் என்றைக்குமே சண்டை போட்டதில்லை. ஏன்னா செலவு பண்ணுறது எல்லாமே ஒரே ஆள் தான். எவ்வளோ வின் பண்ணுறோம், எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ இது பண்ணுறாருன்ற இது வரையும் ஒரு நாளும் ஒருத்தரும் கணக்கேறதில்லை. நான் 2011 இந்த டீம் விளையாண்டுருக்கேன். இப்போ வரையுமே யாரும் ஒரு ஆள் கணக்கு கேட்டதில்லை. அவரும் யாருக்கும் கணக்கும் சொன்னதில்லை. நாங்களும் கேட்குறதும் இல்லை, யாரும் கேட்க போகிறதும் இல்லை. இதுக்கு மேலேயும் இப்படியே தான் போகும். இதே மாதிரி தான் இருக்கும். இது மேலே வர யங்ஸ்டர்ஸுக்கும் இதே தான் நான் சொல்கிறோம். அவ்வளோ. இதே மாதிரி அடுத்து சொல்லணும்னா அனிக்குமார், அவர் சுரேஷ் அண்ணாவோட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே சொல்லலாம். கடந்த ஒரு 15 வருஷமாக கூடவே இருக்கார். அவருக்கு ஏதாச்சும் ஒன்றா டீமுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, பசங்களுக்கும் சரி, எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், மொபைல் வேணும், ஏதாச்சும் ஒன்று வேணும்னு கேட்டால் நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒன்று அனிதனா கால் வச்சா அவர் வேலையை கூட விட்டு எங்களுக்காக எல்லாமே பண்ணியிருக்காரு. நிறைய பண்ணுறாரு, இதுக்கு மேலும் பண்ணுவார். டீமோட மேனேஜர் அவர் தான், கணக்கு பிள்ளையும் அவர் தான். நிறைய செலவு பண்ணுவார். எப்போ கேட்டாலும் ட்ரீட் தருவார். அவர் தான் அனிதனா. எங்கள் டீமோட செல்ல பிள்ளை, எங்கள் டீமோட செல்ல பிள்ளை அவர் தான். எல்லாருமே விளையாடுவோம். எவ்வளோ இன்னைக்கு வரையும் யாருக்கிட்டையும் அவர் கோவப்பட்டு பேசி பார்த்ததில்லை. அவர் யாரையும் திட்டியும் பார்த்ததில்லை. அந்த மாதிரி அவர் ஒரு செல்ல பிள்ளை. ஆனால் அவரை எல்லாருமே நோண்டுவோம், சீண்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி வரையுமே மூஞ்சி சுளிக்காமல், யார்கிட்டையும் கோவப்படாமல் இருக்காரு. நான் பார்த்த வரையுமே 15 வருஷமாக பார்த்துன்னு இருக்கேன். 15 வருஷமாக அப்போ எப்படி பார்த்தோன்னா இப்போ அப்படியே தான் இருக்காரு. இதுவரையும் அப்படியே தான் இருக்க போகிறாரு. இன்னும் நிறைய பேர் டீம் மெம்பர்ஸ் இல்லை, எல்லாமே வெளியே வேலையில் இருக்காங்க. இன்னும் டீம் வந்து மேலே வந்து சம்மரில் இன்னும் ஃபுல் ஸ்குவாடு வந்து இருப்பாங்க. அது டீம் பார்த்திங்கன்னா வாலடி வாலியாக போயினே இருக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் டிஷர்ட்டே பார்த்திங்கன்னா 100 பேருக்கு மேலே தான் அடிப்போம் டிஷர்ட்டு பழைய இதுக்கெல்லாம். ஸோ இதுதான் எங்களோட டீமோட வரலாறு. நிறைய பேர் இருக்காங்க யங்ஸ்டர்ஸு. அதுக்காக மூத்த பிளேயரான மூவேந்திரன், நான் சின்ன பையன்லேருந்து பார்த்துன்னு இருக்கேன். இன்னும் விளையாண்டுருக்காரு மூவேந்திரன். இப்போ வரையுமே அவரே நிறைய பேர் திட்டிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஆனால் மேட்ச்னா சரி உடனே வந்துடுவார். சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே 3 நாள் லீவுனா 3 நாள் லீவு போட்டு வந்துடுவார் மேட்ச்சுக்கு, டோர்னமெண்ட் போகிறதுக்கு, எது போகிறதுக்கும்.
அதே மாதிரி கோச்சிக்கிறாரு, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும். வயசாகிடுச்சு, கோச்சிக்கிறாரு, மேட்ச் சேர்த்தெல்லாம் வெளியே போயிடுறாரு. டீமில் சஞ்சய்னு ஒருத்தர் இருக்கான். கேடி உருவாக்கின ஃபர்ஸ்ட் பிளேயர் அவன் தான். ஸ்விட்ச் பால்ன்ட்டு சும்மா ஸ்கூலுக்கு போய் இதே வழி தான் சைக்கிள் போயின்னு வந்திருந்தான். அவனை வர வச்சு ப்ராப்பர் கிரிக்கெட்டராக மாற்றி கேடி ரமேஷ் தான். +2 முடிச்சுட்டு பச்சை பஸ் காலேஜ் சென்னையில் போயிட்டு அவன் வேலையெல்லாம் விட்டுக்கலாம் இவனுக்காக போயிட்டு நாங்கள் போய் காலேஜ் சீட் வாங்கி சென்னையில் ஒரு சிட்டி லீக் விளையாட வச்சு இப்போ சிட்டி லீக் விளையாண்டுருக்கான். முழுக்க முழுக்க ஒரே ஆள் தான், கேடி ரமேஷ் ஒருத்தன் தான் காரணம். அவன் உருவாக்கின முதல் பிளேயர் அவன் தான், சஞ்சய் சாம்சன் அவனோட பேர். அவனோட பேரை அவன் காப்பாற்றுவான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க ஃபைனல் மேட்ச்சு. அவனோட பேரை காப்பாற்றிருப்பான். கண்டிப்பாக இன்னும் நிறையா காப்பாற்றுவான், இன்னும் நிறையா பண்ணுவான். அதே மாதிரி அவன் வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்னுக்கிறான். அவன் வெளிநாட்டு போக தேவையில்லை, இங்கே இருப்பான். அவனுக்கு தேவையான தொழிலுக்கு என்ன தேவையோ நானும் தானேஷும் பண்ணுறோம். தானேஷ் என்னோட சித்தப்பா பையன் இருக்கான். 2 பேரும் பேசியிருக்கோம், அவங்ககிட்டயே பேசியிருக்கோம். 2 பேர் சேர்ந்து அவனுக்கு ஒன்று பண்ணுறோம். இன்னும் 2 மாதத்தில் இங்கே இருக்கிற மாதிரி பண்ணுறோம். கிரிக்கெட் விளையாண்டா மட்டும் போதும், அவ்வளோதான். சுரேஷ், நான் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கேன். ஓகேங்களா? ஓகே சுரேஷ், நான் இப்போதைக்கு இந்த டீமில் இருக்கிற மோஸ்ட் சீனியர் பிளேயர் நான். ஸோ எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணா இருந்தார், அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் இந்த 11 ஸ்டார் கிரிக்கெட் கிளப். அப்படியே மேலே ஜூம் போனீங்களா, ஃபஸ்ட் இயர் நோட்டீஸ் இருக்குது 1992 300 முதல் பரிசுன்னு நினைக்கிறேன். நாங்கள் நோட்டீஸில் 25th இயர்னு போட்டுக்கல, அப்படியே அப்பப்போ நோட்டீஸ்லாம் மேலே வச்சுருக்கோம், ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ அவர் தான் கிரிக்கெட் வந்து பிளட்லேயே ஊறி போன ஒரு ஆள். ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடியே வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாலாம் உருப்பிடாமல் போவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிளட்டை கிரிக்கெட் ஊறிச்சு அவருக்கு. அவரோட தம்பி நான் கொஞ்சம் எனக்கும் ஏற்றி விட்டார் அந்த பிளட்டை. அப்புறம் அவர் லைஃபு ஜாப்னு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சு 10th முடிச்சு 15 வயசு நினைக்கிறேன். ஸோ அப்போ இருந்து இந்த டீமை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த தலைமுறைக்கு டீமை கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கேன். நிறைய பேர் வந்து போயிட்டாங்க டீமுக்குள்ளே ஸ்ட்ராங்காக. எல்லோரும் ஆல்மோஸ்ட் இப்போ சீனியர்னால் நான் மட்டும் தான் இருக்கேன். மற்ற எல்லோரும் லைஃபு, ஃபேமிலி, பசங்க அப்படின்னு செட்டில் ஆகிட்டாங்க. இன்னும் அந்த கிரிக்கெட்டை கட்டிகிட்டு இருக்கிற ஒருத்தன் நான். இன்னும் அப்போல்லாம் ஒரு 10-15 இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா மேட்ச் நடந்ததுன்னா 7 நாள் 8 நாள் நடக்கும். ஒவ்வொரு நைட்டும் இந்த மாதிரி நைட்டில் வந்து இந்த ஆடியோ செட் போட்டு நைட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டு டான்ஸ் போட்டு அப்படியே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10-15 பேர் இருந்தோம் அப்போ என்னோடய செட்டில். எல்லோரும் லைஃப் ஃபேமிலின்னு செட்டில் ஆகிட்டாங்க. நான் மட்டும் தான் இன்னும் அந்த பசங்க ஆடியோ செட்டு சாப்பாடுன்னு இன்னும் நான் சுற்றிட்டுருக்கேன். இது காரணம் மை ப்ரோ அவரே சொல்லுவார், என்னால் தானே அப்படி போனேன் அப்படின்னு. பட் என்ன பண்ணுறது, அது பிளட்டில் ஊறிச்சு இருக்குன்னா லைஃப் அந்த சவுண்ட் உயிர் இருக்கிற வரையும் அது இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. இருக்கிறவங்களில் ஃபஸ்ட்டு வந்தது பிரபு. திருப்பத்தூரில் அவன் வீடு எடுத்து தங்கிட்டு இருந்தான். பூர்வீகம் அங்கே வந்தாரப்பள்ளியாக இருந்தாலும் திருப்பத்தூரில் இருந்தாங்க. அங்கே வீடு எடுத்து தங்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருந்தோம். முதல்ல அவன் வந்தது பார்த்திங்கன்னா அவனுக்கு கிரிக்கெட்னா என்னென்னு தெரியாது. அப்போதைக்கு ஒரு பட்டன் ஆன்சர் ஒன்று வச்சுருப்பான். நாங்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம். ஒரு ட்ராக் இருக்கும் நாங்கள் விளையாடுற கிரவுண்டுக்கு பின்னாடி. கொஞ்சம் ட்ராக் கொஞ்சம் முன்னாடி ஒரு இடம் இருக்கும். உட்காந்துட்டு ஃபோனில் அழுத்திட்டு மட்டும் பார்த்துட்ருந்தோம். திடீர்னு வந்தான். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் இருந்தான், ஒரு 5-10 நாள் இருந்தான். திரும்ப திருப்பத்தூர் போயிட்டான். ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப வரேன்னு ஒரு மெசேஜ் வந்தது. ஓகே, ஒரு டீமில் ஒரு ஸ்பாட் இருக்குது, விக்கெட் கீப்பர்னு நினைக்கிறேன், இந்த ஸ்பாட் ஃப்ரீயாக இருக்குது, உனக்காக காத்துட்ருக்கு, வாடா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆட ஆரம்பித்தான். இன்றைக்கி கடப்பாறை கிளாஸ்னால் உயர்ந்திருக்கான். ஸோ வெரி பிக் ஆடிட்டர். என்னதான் அன்பு வசந்த் பெரிய பெரிய எட்டராக இருந்தாலும் அவன மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸாக இருக்கும், ஈஸியான ஷாட்ஸை ஆடுவாங்க. ஆனால் இந்த ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஷார்ட்டை அசால்ட்டாக ஆடுற ஒரு பேட்ஸ்மேன் அவன். அதுக்கப்புறம் அன்பழகன் வந்தார், டீமை ஸ்ட்ராங்காக கொண்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் முகேந்திரன் வந்தார், 69 அவரோட ஓன் டீமு. எங்கள் டீமில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு வந்து சேர்ந்துருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 வருஷமாக கூட இருக்கார். அதுக்கப்புறம் ரீசெண்டாக கோபி குண்டா வந்து சேர்ந்தான். அவன் எப்படி வந்து சேர்ந்தான் ஞாபகம் இல்லை, அப்படியே வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் நந்தி, அவனும் எப்படி வந்து சேர்ந்தான்னு தெரியல, அவங்க கூட வந்து சேர்ந்தானா இல்லை கேட்டின்னு ஒருத்தர் தான். ஸோ ரொம்ப ட்ரை பண்ணான் கேட்டி ரமேஷ்.
டீமுக்குள்ளே வரதுக்காக வேற ஒரு எங்கள் ஊரில் 4-5 ஊர் தள்ளி அவன். ஸோ எங்கள் டீமில் அசால்ட்டாக அதர் பிளேயர்ஸை வந்து உள்ளே நுழைவிட மாட்டோம். ஏன்னா எங்கள் ஊருக்குள்ளவே இருக்கணுங்கிறது தான் ஒரு பெரிய கான்செப்ட்டு. அதர் டீம்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க வந்து விளையாட ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் கேட்டி ரமேஷ் ரொம்ப ட்ரை பண்ணான். சும்மா 2-3 இயர்ஸ் தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு கேப்பில் 11s இல்லாத ஒரு சமயத்தில் வந்தான். எப்படி வந்தான்னு தெரில. வந்ததுக்கப்புறம் பெரிய இம்பேக்ட். ஏன்னா கிரிக்கெட் பால் பிளேயர் சரி ஆடிட்டு இருந்தான். வேறு மாதிரி மாற்றி விட்டான் எங்களை எல்லாரையும். மாற்றி விட்டு ட்ரீம் அவனுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீம் என்னோட ட்ரீமோட மேட்ச் ஆகும். அவன் நினைக்கிறதெல்லாம் அப்படியே ரியலிஸ்டிக்காக அந்த கிரவுண்டு நெட்ஸு அப்படின்ட்டு கொண்டு வந்துடுவேன். ஸோ ஒரு ஹார்ட் லக்கா என்னன்னு தெரியல, மிஸ் பண்ணிட்டோம் அவனை. இருந்தது தான் வேறு மாதிரி ஆகிட்டுருப்போம். திரும்ப அந்த ஸ்பாட்டை யாரும் ஃபில் பண்ணுவாங்க வாய்ப்பில்லை. ஸோ அந்த ஸ்பாட்டை ஃபில் பண்ணுறதுக்கு ஸோ அப்படியே ஓரளவுக்கு போவோம். எப்படி போவோம் என்ன ஆகுதுன்னெலாம் தெரியல, அப்படியே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் சேட்டு அவர் ஒரு 6-9 பிளேயரு என்ன பண்ணாருன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான பேச்சு ஆசனால பேச்சு மட்டும் சேட்டு அவரை பற்றி சொல்லுங்கள். சேட்டு வந்துக்கிட்ட ஒரு 4-5 வருஷம் ஆகிடுச்சு. 6-9 அவரோட ஊர் டீமு. ஸோ அதே மாதிரி டீம் மேலே ஏதோ ஒரு ஆசைப்பட்டு வந்தார். வந்து 5 வருஷமாக இருக்கார். அவருக்கும் ஒரு பெரிய ஆசை கிரிக்கெட் அடிக்கணும், பெரிய ஷாட்லாம் அடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லா பிளேயர்ஸையும் என்கரேஜ் பண்ணுவான். 11ஸ்ல இல்லைன்னா வெளியே போய் உட்காந்தாலையும் வீட்டுக்கு போயிட மாட்டான். சில பேர் தெரிஞ்சாவே ஓடி போயிடுவாங்க. 11ஸ்ல என்னாலே ஓடி போயிடுவாங்க. அடுத்த நாள் வர மாட்டாங்க. ரொம்ப நாள் ஆகும் திரும்ப வர்றதுக்கு. சேட்டும் அப்படி இல்லை. 11ஸ்லனாலே வெளியே உட்காந்துட்டு டீமை என்கரேஜ் பண்ணிவிட்டு 11ஸ்ல வரணும்னா என்ன எஃபர்ட் போகணுங்கிறத போட்டு இப்போ வந்து 11ஸ்ல இருக்கான். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் 11ஸ்ல இருக்கான். அதுக்கப்புறம் ஆதியும் வந்து வேறு ஒரு டீம் பிளேயரு, பிசிசி ரெவெஞ்சர்ஸோட பிளேயரு. நம்ம டீம் மேலே ஆசைப்பட்டு நம்ம டீமில் இருக்கார். அப்புறம் வந்திகேசவன் கிங்கு, யோக்கர் கிங்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவனும் எப்படி வந்து சேர்ந்தான்னு தெரில. இவங்க எல்லாத்தையோட பெரிய அளவு ஒருத்தருக்கான். இந்த முன்னாடி லோக்கி இவன் தான் ரொம்ப தவம் இருந்தான் டீமுக்குள்ளே வந்து சேர்கிறதுக்காக. நிறைய பேர் கூதெல்லாம் விட்டாங்க. டீமுக்குள்ளே வரணும், விளையாடணும், வர ஆசைப்பட்றான், விளையாட ஆசைப்பட்றான் அப்படின்ட்டு யாரும் கண்டுக்கல. லாஸ்ட்டாக இதே மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு 10 நாள் டோர்னமெண்ட் நடந்தது. யாருக்கும் இவனை யாருன்னு தெரியாது. இவன் வேறு ஒரு டீமில் ஆடிட்டு இருந்தான். பெட் மேட்செல்லாம் ஆடுவோம், காட்டுத்தனமாக ஆடிவோம், அது மட்டும் தெரியும். டீமுக்குள்ளே வர ஆசைப்படுறான்னு தெரியும், ஆனால் யாரும் சேர்த்துக்கல. இந்த மாதிரி நாங்கள் ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது 7 நாள் வந்து தொடர்ந்து போட்டு 24 hours கிரவுண்ட்லேயே இருந்தான். அப்படியே இடம் பிடிச்சிட்டான். பெரிய பேட்ஸ்மேன், பெரிய ஹிட்டரு. ஒரே ஓவரில் 4 6 அடித்து வின் பண்ணி கொடுத்துருக்கான். அப்புறம் இன்னொரு மேட்ச் ஒரே ஓவரில் 5 6 கொடுத்து தோக்கம் வச்சிருக்கான். அந்த மாதிரியான ஒரு மேட்ச் ஆடி இருக்கும் ஒரு இடத்துல. ஒரே மேட்ச் 6 ஓவர் மேட்ச்சு, 6000 ரூபா என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் வின் பண்ணால் ப்ரைஸ் என்ட்ரி. ஒரு மேட்ச் 70 ரன் கொடுத்துருவோம். அந்த மேட்ச்சில் தனியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 70 ரன் அடிச்சிருவான். 70 ரன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 6 உடனே அடித்து மேட்ச் வின் பண்ணி கொடுப்பான். ஸோ அந்தளவுக்கு பெரிய பேட்ஸ்மேனாக இருந்தான். அவங்களும் ஜாப் அது இதுன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் டைவர்ட் ஆகி கொஞ்சம் சுமாரான பேட்ஸ்மேனாக இருக்கான். இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் பெரிய இன்னிங்ஸ் பிளேடு சூப்பராக ஆடிட்டான். அப்புறம் நரம்பு பெருமாள் என்ன இருக்குன்னே தெரில. கையில் எலும்பு மட்டும் தான் இருக்கும், நரம்பு மட்டும் தான் தெரியும். அடித்தா மரண அடி. பெரும்பாலும் எப்படி வந்து சொன்னான்னு தெரியல, தெரியல. ஸோ இவங்கெல்லாம் எனக்கு கிடைத்த வரங்கள். ஸோ அப்படியே போனோம். கமல்லாம் எல்லாம் சீனியர் பிளேயர். நாங்கள்லாம் எல்லாம் ஒரு செட். எனக்கு பின்னாடி சார் எனக்கு அடுத்த கமலநாதன் அங்கே இருக்கார். ப்ரொஃபஸர் வசந்த் தான் பிளட்டு 11 ஸ்டாரோட பிளட்டு. அவனோட அண்ணாலாம் 11 ஸ்டார் பிளேயர். எனக்கு பின்னாடி பேட்ச்சு, அவனுக்கு பின்னாடி பேட்ச் ஆவேன். ஆனால் என்ன ஒரு குறைனா வசந்த் அவ்வளோதான். வசந்துக்கு பின்னாடி ஒரு ஜென்ரேஷன் காணாமல் போயிடுச்சு. ஸோ அது ஏன் போச்சு என்னன்னுலாம் தெரில. நான் எனக்கு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கினேன்.
அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவங்க அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கல. எப்படி என்ன ஆக போகிறோம்லாம் தெரில. அதெல்லாம் யோசிச்சு நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். இல்லை இருக்காங்க, அவனுக்கு பின்னாடி ஜென்ரேஷன் இருக்காங்க. ஆனால் அவங்கள கொண்டு வந்து டீமில் கொண்டு வரல. ஸோ வேறு மாதிரி ஆயிட்டாங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். தேங்க்ஸ் டு சங்கர் ஐப்ரோ. அவர் தான் இவ்வளோ இந்த பிளட்டை ஏற்றி விட்டு இந்த அளவுக்கு ஆக்குனது. என்னோட பேர் கமல்நாதன். நானும் சுரேஷ் மாமாக்கு அடுத்து பேட்ச் நாங்கள் வருவோம். ஃபஸ்ட்டு 1992 ஸ்டார்ட் பண்ணோம். 300 ரூபாயில் ஆரம்பித்த மேட்ச் இப்போது 50,000 வரைக்கும் வந்துருக்கு. எங்களுக்கு கிரவுண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆடிட்டு இருக்கும்போது இதான் விளையாடிட்டு இருந்தோம். ட்ரெயின் ட்ராக் பக்கம் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாண்டி வீட்டு பக்கம் விளையாடிட்டு இருந்தோம். எங்களுக்கு கிரவுண்டே சரியாக இருக்காது. அதெல்லாம் தாண்டி மேட்சுக்கு போகணுன்னா நாங்கள் இங்கிருந்து நடந்து போயிட்டுருக்கோம். நிறைய சம்பவம் நடந்திருக்கு. எங்கள் கூட பயணிச்சிருந்த ஒரு 3 பேர் இடையில இறந்துட்டாங்க. ஆனந்தன், சங்கர், அப்புறம் கோவேந்திரண்ணா, சங்கர் மாமாவோட அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க கூட. ப்ளஸ் அது இல்லாமல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக இறந்துட்டாங்க அவங்க நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் யாராச்சும் மேட்ச்சுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் வசந்த் அவங்க செட்டு வந்தாங்க. தமிழில் அப்புறம் மதன் அவங்க செட்டு வந்தோடனே ஓரளவுக்கு செட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ போயிட்டுருக்கிற வழியில் நல்லா போயிட்டுருக்கு. என்ன நான் பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு காரணம்னா எனக்கு ஃபஸ்ட்டு சோறு போட்டு வளர்த்தது ரிலையன்ஸ் ஆர் டீம் தான். ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணிக்கிறது சுரேஷ் மாமாக்கு. ஏன் அப்படின்னா நான் டிப்ளமோ 10th முடிச்சுட்டு இருக்கிறப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு நான் நேராக வந்து விளையாடுறதுக்கு வந்தேன். அப்போது என்னால் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். அப்புறம் வீட்டில் அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ நான் சொல்லிட்டு இருக்கப்போ சுரேஷ் மட்டும் சொன்ன மாதிரி என்னால் படிக்க முடியல, காசு லைட் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வந்தபோது சொல்லிட்டு இருந்தேன். பால் போட்டுட்டு இருந்தேன். அப்போது என்னால் நிறைய முறை தோற்றுருக்காங்க, ஜெயிச்சது கொஞ்சம் நாள் இருக்கும். பால் போடுறப்போ சொல்லிட்டு இருந்தாரு, என்ன படிக்கணுமோ படிடா, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கே சாப்பிட்ற போனோன்னா அந்த காசை சேர்த்து வச்சுருவாங்க. ஏன்னா எனக்காண்டி அவங்க எல்லாம் போட்ட ஒரு பறிக்க சாதம் தான் நான் மிச்சமாக இருக்கேன். இப்போ இல்லை எப்பயும் அனைத்துனாலும் சுரேஷ் மாமா நான் மறக்க மாட்டேன். இவங்களாம் கூட இருக்காங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். கமல்நாத் தெரியுது அப்படின்னா படிக்காமல் எங்கேயோ போயிருப்பேன் நான். என்னை வளர்த்தது சுரேஷ் மாமா தான். கூட அவங்க கூட இருந்தது சுரேஷ் மாமா. இன்னொரு வீக் மாமா அனிதனா இவங்கெல்லாம் தான் எனக்கு இவங்க எல்லாருத்துலேயும் ஒரு பறிக்கை எடுத்து போட்டதான் நான் வளர்ந்துருக்கேன் நான். ஏன்னா இவங்கெல்லாம் மேட்ச் விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதில் சுரேஷ் மாமா என்ன பண்ணுறாருன்னா, அந்த காசை தேவை யாருக்கும் கொடுக்காதீங்க, ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சா கூட அவன் படிக்கிறது செலவாட்டும்னு சொல்லிட்டு டிப்ளமோ வரைக்கும் படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் நான் நல்லா படிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சாரு. அப்புறம் நான் பிஎட் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல இப்போ அசிஸ்டன்ட் லெக்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் தந்திரியில் இருக்கிறா இருக்குன்னா வளர்த்து விட்டவங்களாம் என்றைக்கும் மறக்க மாட்டேன் நான். இந்த டீமுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ தூரம் வளைச்சி இந்த கிரவுண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய இன்னல்களை சந்தித்தோம். அது எல்லாத்தையும் தாண்டி நிறைய லாஸை சந்தித்தோம். பல லட்சங்களை செலவு பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கி விடுறதுக்கான நிறைய ஒரு எஃபர்ட் எடுத்தார். அடுத்த ஜென்ரேஷன் வந்துடாதா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிறப்ப தான் இவங்களாம் எங்களுக்கு கை கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ இல்லை, என் உயிர் நாடு இருக்கிற வரைக்கும் 11 தான் என்னோட உயிர் மாதிரி தான் நான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். இடையில சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும், கருத்து வேறுபாடு இருந்தாலும், கடைசி வரைக்கும் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருப்போம். யாரும் காசுக்காக விளையாடுறதில்ல, ஒரு பாசத்துக்காக விளையாடிட்டு இருக்கோம். பரம்பரையாக விளையாடிட்டு இருக்கோம். அதுவே சுரேஷ் மாமாக்கு அடுத்து நாங்கள் வந்தோம். இப்போ இவ்வளோ கூட்டங்கள் இருக்குது. 300 ரூபாய் ஆரம்பித்தோம், இப்போ 50,000 வரைக்கும் போய் நிற்கிறோம். மேலும் வளருவோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பேர் சிவராம. நாங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ஆடுறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து ஆனந்த், சங்கரன் இருந்தாங்க. நாங்களாம் சும்மா கிரிக்கெட் ஆடணும். முதல்ல இந்த ஏரியில் கூட்டு ஆரம்பிச்சோம். அப்படி அப்படியே ஒருத்தராக ஆடணும். இருக்கிறவங்க எல்லா பேரும் 90% பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா டீ கடைக்கும், ஒரு சின்ன பீடி, சின்ன சரக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் நல்லா படிச்சிருக்கோம், நல்ல உத்தியோகத்தில் இருக்கோம், நல்லா தொழில் பண்ணுறோம், நல்லா சம்பாதிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் டீம். ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன கற்றுக்கிறேன்னா, நல்லா நீ ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு இடத்துல போய் சேர்ந்து ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா உன் தொழிலும் வளரும், நீயும் வளரும். இடத்துல வேலை செய்யறதுக்கும் காரணம் இந்த 11 ஸ்டார் டீம் தான். நீ நல்லா தொழில் பண்ணுறதுக்கு காரணம் நீ சுத்தமாக இருந்தீங்கன்னா கூட எல்லாரும் பெரிய அளவுக்கு சேருவாங்க. நீ எங்கே தப்பு பண்ண கூட யாரும் சேர மாட்டாங்க. இந்த டீம் இவ்வளோ ஒருங்கிணைச்ச காரணம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் அண்ணா மட்டும்தான். அவர் தான் இவ்வளோ பேர் ஒருத்தராக உருவாக்காரு. எவ்வளோ பேருக்கு சண்டை வரும். எல்லாரையும் வந்து நீ சண்டாச்சாலும் நீ ஓடா, நீ சண்டாச்சாலும் நீ ஓடா, மனஸ்தாபங்கள் இருக்கும். மனஸ்தாபங்களால் தகர்த்து
இந்த நிலைமைக்கு வந்துக்கிறேன்னா அதுக்கான லெவல் ஸ்டார்டிங் தான். நான் ஒரு சிகரெட் பிடிக்கிறனவோ, நான் தண்ணி அடிக்கிறனவோ, ஊதாரித்தனமாக போயிருந்தா என் வாழ்க்கையில் இருக்காது. நான் எதிர்பார்க்குற அளவுக்கு உயர்ந்துக்கிறேன்னா எங்கள் பேர் சொன்னால் தெரியாத ஆள் இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஸ்டார் டீம் தான். எதுக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் மனசை புண்படுத்தவங்க ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் விளையாட்டுனா போயிடும். இன்றைக்கும் நாங்கள் தொழிலில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இங்கே போக்குறது எந்த இடம்னா இந்த இடம் தான். வருவோம், அவன் கலாய்ப்போம், அது பாட்டுக்கு போயிடும். நான் இதுக்கு இருக்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே இருந்தவங்க எல்லாம் நல்லா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதுக்கு மேலே இருக்கிறவங்க என்ன சொல்கிறேன்னா, யார் மனசையும் புண்படுத்தாதீங்க. கேட்டி போயிட்டான், கேட்டிக்கு அப்புறம் இல்லை. ஆனந்த் போயிட்டான், ஆனந்தை பற்றி பேச ஆள் இல்லை. சங்கர் போயிட்டான், ஆள் இல்லை. இருக்கிறது இந்த கிரவுண்டுக்குள்ளே மட்டும் தான் மேட்ச். அதை வெளியே வந்துட்டு அதை பற்றி எதுவுமே கேட்க போதில்லை. எல்லாருமே சந்தோஷமாக விளையாடுங்க, விளையாட்டில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. அடுத்தவங்க வேலை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவன் இப்படி பேசி இவன் இப்படி பேசி மனசை புண்படுத்தாதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம தொழில் கிடையாது, கிரிக்கெட் வந்து தொழில் கிடையாது. நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுல தான் விளையாட போகிறோம், அதுக்கு மேலே விளையாட போகிறதில்ல. இன்னொருத்த மனசை புண்படுத்துற மாதிரி யாரும் பேசாதீங்க. எவ்வளோ சம்பாதிச்சாலையும் நீ நல்ல டிசிப்ளின் எப்படி வரும்னா கூட பழகிறவங்க தான். உங்க கூட யார் நல்லா பழகிறானோ அவனை பொறுத்த அவன் தன்மை இருக்கும், அவனை பொறுத்த அவன் பழக்க வழக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இவ்வளோ பேர் பேசினாங்களா, அவங்களாம் சொந்த கிரிக்கெட்டை பற்றி பேசுனாங்க. ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு 7 வயசுலேருந்து கிரிக்கெட் ஆடுகிறோம். இதே 11 ஸ்டார் டீம் வச்சு இதே தான் விளையாடுறது போகிறது, எப்படி ஆடுறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் பார்த்து 11 ஸ்டார் டீமை வந்து ஒரு படியாக மூட்டினாங்க. எங்கே போனாலும் தோற்றுருவோம். அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் தோத்துனே தான் இருந்தோம். ஒரு குறிப்பிட்ட வச்சுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அடுத்த ஸ்டெப் வரும்போது நல்லா கிரிக்கெட் கற்றுக்கணும் போது, எப்படி விளையாடணும்னு கற்றுக்கணும் போது நிறைய பிளேயர்ஸ் கொண்டு வந்தாங்க. 11 ஸ்டார் டீமை அடுத்த நிலைக்கு கொண்டு போனாங்க. இன்றைக்கி ஒரு காலத்தில் ஏறினோம், 2வது லீக் தோத்துட்டா ஐயோ இப்படியே குவார்டர் போயிட்டா போதும்னு நினைப்போம். குவார்டர் போயிட்டா அது செமி போயிடும்னு நினைப்போம். இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிக்கிறாங்க கான்ஃபிடென்ட்டாக 58 ரன்னுக்கு எல்லாரும் தோப்பான்னு நினச்சாங்க. அப்போ ஜெயிச்சாங்கன்னு காரணம் அன்பழகன், சஞ்சய், லோகேஷ், கோபி, இவங்கெல்லாம் பெருமாள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்தவங்க. நம்ம வெளியிலேருந்து வந்தவங்க இவ்வளோ உரிமையை எடுத்து நம்மளை கொண்டாடுறாங்கன்னா அவங்க நம்ம அரவணைச்சு போகணும். நம்ம எப்பயுமே அவங்கள தப்பாக பேச நம்ம எல்லாம் ஒரு டீமாக வந்துட்டோம். அதுதான் நம்ம எண்ணமாக்கணும். அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறீங்களா அவ்வளோதான். அதே மாதிரி மேட்ச் பார்த்தா ஜஸ்ட் ஃபார் கிரவுண்ட் மட்டும் தான். வெளியே பற்றி அதை பற்றி பேசவும் கூடாது, அதை ஒரு பகையாகவும் வச்சுக்கூடாது. நீ வந்து பேசுகிற விளையாடு, சந்தோஷமாக இரு, போயிடலாம். ஓகே, நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்கத்தில் பெரும் பங்கு சுரேஷ் அண்ணனுக்கு மட்டும் தான் சாரும். சுரேஷ் அண்ணன்லனா யாருமே சேரக்கூடாது. நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன், அன்பு வேலையை பார்த்துக்குவோம், அவங்கவுங்க வேலையை பார்த்துப்பாங்க. சுரேஷ் அண்ணன் ஒரு ஆள் மட்டும்தான். எவ்வளோ எதிர்ப்பு, அவங்க குடும்பத்தில் எதிர்ப்பு, அவங்க ஃபேமிலியில் எதிர்ப்பு, நிறைய பிரச்சனை. அதனால் அவருக்கு அவ்வளோ பிரச்சனை சகிச்சுன்னு இவ்வளோ டீமை அரவணைக்கிறாருன்னா அவ்வளோ ஒரு ஆள் மட்டும் தான் முடியும். இதுக்கு மேலே இப்படி ஒன்றாக்குறாங்களான்னு தெரியல எங்களுக்கு. இதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இதுக்கப்புறம் கிரிக்கெட் இந்த 11 ஸ்டார் டீம் வருமா, இது மாதிரி இருக்குமான்னு தெரியல. இது வரைக்கும் ஆடி இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க இவங்கன்னா பெரிய டீமு. நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம். நான் பெரும்பாலும் போகிறதில்ல, போன ஒரு 10 மேட்ச் 15 மேட்ச் டோர்னமெண்ட்டில் பார்த்துருக்கேன். 11 ஸ்டார் டீம்னா அவ்வளோ பயப்படுறாங்க. அதை உருவாக்கின பெருமை அனைத்துமே பார்த்தீங்கன்னா சுரேஷ் அண்ணன் மட்டும் தான் சேரும். கேடி வரலாம், அன்பழகன் வரலாம், கோபி வரலாம், யாருனாலும் வரலாம். ஆனால் அந்த கோபி தான் யாருன்னு எடுத்து வந்து கொடுக்குறது, அதை ஒரு வைரத்தை தேடி கண்டுபிடிச்சி யாருன்னா சுரேஷ் அண்ணன் மட்டும்தான். யார் வந்தாலும் அவனுக்கு ஒரு முன்னுரிமை அவனை கொடுத்து அவனை தனி ஸ்பெசிஃபிக்காக கவனிச்சு அவனை அடுத்த டீம் போயிட்டாங்க. நான் பார்த்த ஒரு தாளை வந்து பார்த்தீங்கன்னா ஆட மாட்டேன்ட்டான். இவங்க டீம்லாம் ஆட மாட்டேன்ட்டான். அது மாதிரி நிறைய தாள் பார்த்தாங்க. நான் போனது ஒரு 10 டோர்னமெண்ட் தான். இந்த நிலைமை கொண்டு வரணும்னா எத்தனையோ கிரிக்கெட் பிளேயர் நினச்சாங்க எங்கள் டீமில். ஆனால் நாங்கள் ஒரே ஊர் தான் ஆடணும், ஒரே வட்டம், ஒரே எங்களை சுற்றி ஒரு மாமா மச்சாங்கிறது தான் ஆடணுங்க. இப்போ வெளியே வந்து இவ்வளோ பரப்பு இங்கேருந்து தருமபுரி, ஓச்சம்பள்ளி, கிருஷ்ணகிரி, வாணியம்பாடி, ஆம்பூர் அது வரைக்கும் பரவிக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேர்ந்த பிளேயர்ஸ் மறுபடியும் எங்கள் பிளேயர் நிறைய பேர் 11 ஸ்டார் ஜீன்லேயே இருக்கிறாங்க. அதெல்லாம் வேறு வந்தவங்க நிறைய கொண்டு போனாங்க. அதே மாதிரியே வந்தவன் போனன்ற வார்த்தை இனிமேல் யாருக்கிட்டையும் வரக்கூடாது. எல்லாம் ஒரே டீம் ஆகிட்டோம், ஒரே இதை ஆடுறோம். நம்ம டேபினா ஜெயிக்கணும். இப்போ இருக்கிறவங்க வந்து ஆட முடியாது. இனிமேல் இருக்கிறவங்க வந்து 11 ஸ்டார் டீம்லேயே ஆடினா ஆட முடியாது. அவங்களுக்கு தொழில் இருக்குது, அவங்களுக்கு வேலை இருக்குது. எல்லா டீமும் ஒன்றா சேர்ந்து ஆட முடியும். அதாவது 10 கை 2 கை தட்டினா ஓசை வரும், ஒரு கை தட்டினா ஓசை வராது. இனிமேல் அந்த மாதிரி யாரும் மனசை புண்படுத்தாதீங்க. ஒழுங்காக ஆடுங்க, சந்தோஷமாக விளையாடுங்க. அவர் உங்களை வந்து நல்லா ஒரு நிலைமைக்கு கொண்டு போவார். நல்ல டிசிப்ளினாக இருக்கிறதுனால தான் இங்கே இவ்வளோ பேர் நடந்த மேட்சுக்கான ஒழுக்கம். இப்போ இத்தனை பேர் இருக்கிறேன்னா அவர் ஒரு வார்த்தை ஏன்னா போதும் எல்லாரும் அமைதிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எங்களை அப்படி ஒரே இதை கொண்டு வந்தாங்க. ஒரே ஒருத்தர் கூட ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு சொல்லலாம், இன்னொரு 20 வருஷம் கழிச்சு சொல்லலாம் எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது, நாங்கள் நல்லா காரணம் அதுக்கு அவர் மட்டும் தான் காரணம். இந்த டீமில் வளர்ந்த காரணமே அவர் மட்டும் தான். இனி எல்லா டீமும் வந்து வளர்ந்தாலும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஒரு டீம் வந்தாலும் அது காரணமும் அவர் தான். அங்கே தவிர அவருக்கு இந்த டீமை உருவாக்கின பெருமை அவர் மட்டுமே சாரும். இதுதான் என்னோட நன்றி. கொண்டரம்பட்டியில் ஒரு 11 பேர் இல்லாமல் தான் போகிறோம். ஒரு 9 பேரோ 8 பேர் தான் போகிறோம். எல்லா டீமுக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா ஒரு 9 பேர் போகிறோம். அங்கே இருக்கிற டீமில் வந்து ஸ்கூல் பாய்ஸ்னு ஒரு பெரிய டீம். அந்த டீமை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அங்கே விளையாடுறோம். இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் பாய்ஸ்னால் யாருன்னு தெரியுமா அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஒரு கமெண்ட்ரி வருது, அந்த பக்கம் ஒரு கமெண்ட்ரி வந்து என்னென்னவோ சொல்கிறாங்க. அவ்வளோதான், இவங்க மாட்டிக்கினாங்க, இவங்க யாருன்னு தெரியுமா, ஸ்கூல் பாய்ஸ்னால் நான் சாதாரண டீம் நினச்சிட்டிங்களா, அவங்க யாருன்னு தெரியுமான்றான். இந்த பக்கம் ஒருத்தர் சொல்கிறாங்க, அந்த பக்கம் ஒருத்தர் சொல்கிறாங்க. எல்லாருமே அவங்க பெரிய செட்டிங் டீம் அப்படின்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது.
அப்போ வந்து நாங்கள் கேட்டி எல்லாம் மொத்தமாக சேர்த்து மேட்சுக்கு போனோம். 38 தான் அடித்தோம் 6 ஓவருக்கு. 6 ஓவர் 38 தானே அடித்தோம் சார். 38 ரன் தான் அடித்தோம் 6 ஓவருக்கு. இருக்கிறதுல பெஸ்ட்டு 11 பேரும் அவங்க பிளேயர்ஸே ஆடுறவங்க. இவங்க எல்லாம் சொன்னதை பார்த்தா நாங்கள் வந்து அதை மைண்டில் வைக்கல. அதை நாங்கள் மைண்ட்லேயே வைக்கல. நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டீம் கிட்ட ஆடுறோம் அப்படின்றத மட்டும் தான் மைண்டில் வச்சோம். 38 ரன் தான் அடிக்கிறோம் 6 ஓவருக்கு. அடுத்து 2 ஓவருக்கு 20 சில்லரை கொடுக்குறோம். அப்புறம் கேட்டி வரோம். அப்போ அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், நண்பா நான் உனக்கு பிடிச்சி தரேன், கண்டிப்பாக அந்த மேட்சை நான் வின் பண்ணலான்னு ஒரு வச்சு சொல்கிறேன். ஆர்டர் விக்கெட் எடுக்கிறான். ஆர்டர் விக்கெட் எடுத்து அப்படியே கேமை திருப்புறான். அந்த 38 ரன்னுக்கு லாஸ்ட் ஓவருக்கு 8 ரன்னோ 7 ரன்னுக்கோ லோகேஷ் பால் போடுறோம். 4 ரன்னுக்கு பால் போட்டு அவங்க ஒன்று மைனஸில் ஆடினாங்க. 9 விக்கெட்டு. கடைசி விக்கெட்டு மூவேனா தான் பிடிச்சாரு கேட்ச். இவர் தான் பிடிச்சாரு கேட்ச். இருக்கிற அந்த 38 ரன்னுவே நாங்கள் டிஃபெண்ட் பண்ணோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஆடுற ஆப்னன்ட் டீம் யாருன்னு தெரிஞ்சிக்காதீங்க. யாருமே உங்களோட பெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஆப்னண்ட்டில் யார் இருக்கான்னு நீங்கள் கவனிக்காதீங்க. உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. இதுதான் என்னோட கருத்து. யாரை பார்த்தும் பயப்படாதீங்க, எந்த டீமை பார்த்தும் யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் தான் பெரிய ஆள், உங்களால் முடியும், எல்லாமே முடியும். அவங்க போடுறோம், அவங்களும் கிரிக்கெட் ஆடுறாங்க, நம்மளும் கிரிக்கெட் தான் ஆடுறோம். ஆளை பார்த்து யாரும் பயப்படவே தேவையில்லை. நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தா நம்ம வின் பண்ணலாம். அந்த பெஸ்ட்டை கொடுத்து தான் நாங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக காரணமும் நாங்கள் யாரை பார்த்து நாங்கள் பயந்தது கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் டோர்னமெண்ட்டில் ஃபோன் பண்ணி யார் மேலே ஆடுறீங்கன்னு எங்களை கேட்பாங்க. இது வரைக்கும் நாங்கள் யாருக்கிட்டனா போடுங்க, நாங்கள் ஆடுறோன்னு மட்டும்தான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்போம். தவிர இந்த டீம் கிட்ட எங்கிட்ட போடு, அந்த டீம் கிட்ட ரிவெஞ்ச் அடித்தோம், அந்த டீம் நான் ஆடி ஆகணும், செகண்ட் லீக் அவங்ககிட்ட போடு, இந்த மாதிரி வார்த்தை நாங்கள் சொன்னதே கிடையாது. உங்களோட விழா கமிட்டி எந்த டீம் மேலே போடுறீங்களோ நாங்கள் வந்து ஆடுறோம். ஒரு பெஸ்ட் டீம் கிட்டே ஃபர்ஸ்ட் லீக் போட்டாலையும் தாராளமாக வந்து நாங்கள் ஆடுறோம். குவார்டரில் போட்டாலையும் ஆடுறோம். எங்களோட கேமு அன்னையோட டே கிரிக்கெட்டா, எங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடிஞ்சா கொடுப்போம், அப்படி இல்லையா திருப்தியாக வீட்டுக்கு வந்துடுவோம். இதுதான் எங்களோட கிரிக்கெட் வரலாறு. அவ்வளோதான். யாரை பார்த்து பயப்படாதீங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த டீம் எங்கே போனாலையும் ஒருத்தர் மட்டும்தான். நான் வெளியில் ஆடிட்டு இருக்கிறதப்போ கூட பார்த்துட்டு இருக்கிறேன், சுரேஷ் அண்ணா மட்டும்தான். அவர் வந்து ஸ்கொயர் லெக்கில் அடிப்பார். ஸ்கொயர் லெக்கில் இருக்கிறதுலே பெஸ்ட் பிளேயர்னா சுரேஷ் தான். எந்த டீமாவது இருக்கட்டும், ஸ்கொயர் லெக்கில் அடித்தார்னா அந்த அக்ராஸ்ன்ற ஒரு பேட்ஸ்மேன்னா அவர் அந்த காலத்துலேருந்தே அக்ராஸ் ஆடுவார். யாரும் அந்த ஸ்மார்ட் கிரிக்கெட் வந்து அப்போல்லாம் ஆடினதே கிடையாது. இவர் ஆடினது அப்போ வீடியோலாம் எடுக்கலை. அப்போ வீடியோ இருந்துச்சுன்னா அவரோட ஆட்டமும் அந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த ஸ்கொயர் லெக்கில் போயிட்டு இந்த அக்ராஸ் எல்லாம் பேட்ஸ்மேன் போவாங்க. அப்போல்லாம் நேராக நின்ற இடத்துல ஓபி போட்டால் அடிக்குவாங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அக்ராஸ் போய் ஆடுறது அவரோட ஆட்டத்தை நாங்கள் பார்த்துக்கோம். ஸ்கொயர் லெக்கில் பெஸ்ட்டாக அடிப்பார். அப்புறம் இந்த டீம் எப்படி இருந்துச்சுன்னா, எங்கே போனாலையும் ஒருத்தர் தான், ஒரு ஆள் அவுட் ஆகிட்டா அந்த டீம் முடிஞ்சிச்சு, ஒரு ஆள் அவுட் ஆகிட்டா அந்த டீம் முடிஞ்சிச்சு. இப்படி தான் இருந்துச்சு. இப்படியே இருந்தது. அடுத்தடுத்து எல்லாரும் வந்து சேர்ந்தோம். நல்லா ஒற்றுமையாக இருந்தோம். ஒற்றுமையாக இருந்து நாங்கள் விளையாடுனதுனால தான் 11 ஸ்டார் என்ற டீம் நல்லா பெரிய ஆளாகிறதுக்கு காரணமும் இருந்துச்சு. யாரை பார்த்தோம் நீங்கள் பயப்படாதீங்க. எந்த சின்ன டீமாக இருந்தாலும் நீங்கள் யாரை பார்த்தோம் பயப்படாதீங்க. நீங்கள் சின்ன டீமாக இருந்தாலையும் 10 இடத்துல தோத்தா மட்டும்தான் நீங்கள் பெரிய ஆளாகுவீங்களே தவிர ஒரு தோல்வியை கண்டு யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னா 10 தோல்வியை சந்திச்சு தான் ஆகணும். ஓகே, நன்றி. ஓகேண்ணா. சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேண்ணா. வர அடுத்த வருஷம் நல்லா நடத்தணும். சேனல் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். டிஎன் கிரிக்கெட் கூப்பிட்டு நன்றிண்ணா. டோர்னமெண்ட் 25 வருஷமான டோர்னமெண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 11 ஸ்டார் இது செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட் நடத்தி 25 வருஷத்தில் இதுதான் செகண்ட் டைம். நாங்கள் இதுவரையுமே 25 வருஷத்தில் ஒரு டைம் கூட நாங்கள் டேரெக்டாக ஃபைனல் ஆனதில்லை. கமிட்டி வந்து ஃபைனலோ குவார்டரோ செமியோ ஆனதில்லை. லீக்லேருந்து தான் விளையாடி வந்திருக்கோம். சப்போஸ் நாங்கள் லீகில் ஏதாவது தோற்றா கூட திரும்ப நாங்கள் ரீஎன்ட்ரி போட்டு திரும்ப நாங்கள் வந்து விளையாடுனதும் இல்லை. சப்போஸ் செகண்ட் லீக் தேர்ட் லீக் ஆடிட்டு வந்துட்டா கூட நாங்கள் நாங்கள் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் அவ்வளோதான் வெளியே. அந்த பிளேஸ் டீமில் விளையாட மாட்டாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் 13 பேர் கொண்ட லிஸ்ட்டு நாங்கள் எதுக்கு கேட்குறோம்னா, 11 பேர் ப்ளஸ் 2 பேர். ஏன்னா அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போச்சுன்னா டீம் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி விளையாடினா அது டீம் வந்து டீமாக இருக்குது. நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ எங்கள் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 30 மெம்பர்ஸ் ஸ்குவாடுன்றதுனால நியர்லி 70 டீம்ஸ் கிட்ட என்ட்ரி ஆச்சு. அதில் எங்களால் 40 டீம்ஸ் மட்டும் தான் நாங்கள் அலோவ் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் மேலேருந்து நாங்கள் ரன்னிங் பிக்சர்ஸ் வச்சு தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லீக் செகண்ட் லீக்லேருந்து தான் பிக்சர்ஸ் பண்ணி பண்ண போகிறோம்.